ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங்ஸ் ஆன் தமிழ். மீண்டும் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னா, ஒரு வயர்லெஸ் மைக், போட்ரானிக்ஸ் கம்பெனியோட வயர்லெஸ் மைக்கு. மாடல் வந்து -72290. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு வயர்லெஸ் மைக்குங்க. இது நீங்கள் உங்கள் மொபைலில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த அப்ளிகேஷனோ இல்லை ப்ளூடூத் கனெக்ஷனோ தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் மொபைலில் இன்செர்ட் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மைக் வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரையும் வாய்ஸை ரிசீவ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. சரி, வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதாங்க மைக்கு, இது ரிசீவரு, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் மைக்கு, பார்க்க சின்னதாக அழகாகவே இருக்கு, நல்லாவே இருக்கு. அடுத்து பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேபிள், சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃப்ளிப்கார்டு, ஜியோ மார்ட்டு, அமேசான் இதெல்லாம் செக் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து 900க்கு மேலே போகுது. ஆனால் நான் வந்து இது வேறு ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக வாங்கினேன். அது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து பாப். அதில் வந்து ஷாப்பிங் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து போனஸாக வந்து ஒரு சில ஏர்னிங் காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த காயின்ஸை வந்து நீங்கள் ரெடீம் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த அப்ளிகேஷனில் உள்ள பெனிஃபிட்டை தான். அந்த அப்ளிகேஷனில் இந்த ப்ராடக்டை நான் வந்து 599க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைன்னா அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நீங்கள் மணி சென்ட் பண்ணுறது மூலியமாகவே காயின்ஸை ஏர்ன் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டு, இன்னும் ஒரு சில நிறைய ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து யூசர் மேனுவல்லே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு டெமோ பார்ப்போம். நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத மொபைலில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மொபைலில் வந்து இந்த டிவைஸை நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரெட்மி 9 மாடலு. இது வந்து டைப் ஏ சார்ஜிங் போர்ட் உள்ளது. அதனால் வந்து நம்ம அடாப்டர் யூஸ் பண்ணி தான் இதில் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து டைப் ஏ அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து இந்த டிவைஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்கல. இது தனியாக தான் வாங்கிட்டேன். இப்போ வந்து மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிசீவரை வந்து கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ண உடனே இந்த ரிசீவரில் வந்து ரெட் கலரில் லைட் வந்து ஸ்லோவாக அணிஞ்சு எரியும். அடுத்து வந்து இந்த மைக்கை வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணாவே போதும், க்ரீன் கலர் லைட் எரியும். க்ரீன் கலர் லைட்டை எரிஞ்சாவே டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு சில மொபைலில் வந்து இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணும்போது மொபைலில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிள் காமிக்கும், ஹெட்ஃபோன் சிம்பிள் மாதிரி. ஒரு சில மொபைலில் காமிக்காது. அந்த மொபைல் அப்படி காமிக்காத மொபைலில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் கேமரா அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த மைக்கை கனெக்ட் பண்ண முடியும். இதை நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே பவுஸ் பண்ணலாம். பவுஸ் பண்ணால் ப்ளூ கலரில் லைட் எரியும். திரும்பி ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டிவைஸ் வந்து 70 mAh பேட்டரி கெப்பாசிட்டி உள்ளது. இது நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக 6 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. இது வந்து டைப் ஏ சார்ஜர் மூலமாக போடணும். சார்ஜ் போடும்போது ரெட் கலரில் லைட் பிளிங்க் ஆகும்.
கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு. மற்றபடி இதில் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்னு எதுவும் பெருசாக கொடுக்கல. அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணியிருக்கிறது மூலமா இந்த ரிசீவரில் சார்ஜரை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மைக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜும் ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டு இருக்கும். அந்த ஒரு ஃபீச்சர் தான் இருக்குது. மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவைஸை பற்றின சிம்பிளான டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.